கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில சங்கீத புத்தகங்களை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி அல்லது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பார்ட் 1 என்று சொல்லி இதற்கு நாம் பெயர் வைத்திருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில இன்றைய நாள் 5வது நாள், திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இன்று வரை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த 4 நாட்களில சங்கீத புத்தகம் ஒரு கண்ணோட்டம், த புக் ஆஃப் சாம்ஸ் அண்ட் ஓவர்வியூ என்று சொல்லி ஒரு செய்தியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சங்கீதம் 1, 16, 19, 23, 27, 32, 34 ஆகிய சங்கீதங்களை நேற்றைய தினம் வரை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய நாள்ல சங்கீதம் 46 மற்றும் சங்கீதம் 51 நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே 10 பைபிள் ஸ்டடி இன்றோடு கூட முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல நீங்க அறிந்த விதமாக பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நடைபெறும், மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல மண்டே டு ஃப்ரைடே நடைபெறும். ஆகவே இந்த 150 சங்கீதங்களை நாம் முக்கியமான சில சங்கீதங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்னொன்றையும் சொல்லி விடுகிறேன். இதை தொடர்ந்து இன்றைய நாளில 1 முதல் 50 சங்கீதங்கள்ல நாம் தியானிக்காத சங்கீதங்களுக்குள்ள அவுட்லைன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அக்கா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு வாங்க, அக்காவுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஆகவே நீங்கள் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசித்தேன். ஆகவே நாம் இன்றைய நாளின் முதலாவது சங்கீத பகுதி தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லிருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க வேண்டிய முதலாவது சங்கீதம், அது சங்கீதம் 46, சாம்ஸ் 47. சங்கீதம் 46 நீங்க எடுத்து வச்சுக்கலாம், பைபிள பக்கத்துல வச்சுக்கலாம். சங்கீதம் 46 இதுல 11 வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சின்ன சங்கீதம், ஆனா மிக அதிகமாக பொருள் புரிந்த ஒரு சங்கீதம். ஆகவே சங்கீதம் 46 1 முதல் 11 வசனங்களை யாராச்சும் கொஞ்சம் வேகமா வாசிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல, சத்தமா வாசிங்க. சங்கீதம் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். ஆமென். தேங்க்யூமா, தேங்க்யூ. அப்ப இந்த வாசிக்கப்பட்ட சங்கீதத்தை நம்ம இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக தலைப்புல ஆலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே பிராக்கெட்ல கொடுப்பவை மிக மிக முக்கியமான ஒன்று, அதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானித்திருந்தோம். ஆகவே இந்த அலமோத் என்றால் என்ன, கோராகின் புத்திரர் யார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தாவீது எழுதாத சங்கீதம் இங்கு வருகிறதை நாம் நம்முடைய பார்ட் 1 நாம் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோகாத் என்கிற புத்திரர்களுக்குள்ளாக இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கொயராக காணப்படுவார்கள். அந்த கொயர் மெம்பர்ஸ், அந்த கொயர் டீம் பாடுகிறது தான் இந்த கோராகின் புத்திரர்கள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லுகிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராக்கியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். பாத்தீங்களா? ஆகவே அவர்கள் கம்பீரமாய் கர்த்தரை துதித்தார்கள் என்கிற சொல்ற அந்த கொயர் டீம் தான் அந்த கோராகின் புத்திரர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை இப்படியாக ஆடம் கிளார்க் என்கிற இறையியல் வல்லுநர் சொல்கிறாரு, அந்த கொயர்ல கூட கன்னி பெண்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுகிற ஒரு பாடலின் ஒரு பகுதி என்று கூட சொல்லுகிறார்கள். மட்டுமல்ல, ஸ்பர்ஜன் இதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஹை பிச் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது உச்ச ஸ்தாதியிலே
வாசிக்கப்பட்டு பாடப்படுகிற சங்கீதம் என்று கூட சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 15:20 யாராச்சும் வாசிச்சிருங்க. 1 நாளாகமம் 15:20. சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகினியேல், உன்னி, எலிப்பாஸ், மசையா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருவை வாசித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, ஜான் வெஸ்லி கூட இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியை தன் வாழ்நாள் இறுதியிலே மரிக்கிற வேளையில சொல்லி சந்தோஷமாக அவர் மரித்தார் என்று கூட சரித்திரம் சொல்கிறார்கள். அது என்ன வசனம் கேட்டீங்கன்னா, சங்கீதம் 46, நாம் தியானிக்கிற 46ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தின் முற்பகுதி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லி இதை ஆண்டவரை துதித்து தன் ஜீவனை விட்டதாக சரித்திரம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த சங்கீதம் மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம். அநேக ஆவிக்குரிய காரியங்களை, மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த நாளில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்ய இருக்கிறார். சரி, இப்ப நம்ம பார்க்கிற பொழுது இந்த 11 வசனங்களை நாம் இப்படியாக பிரிக்கலாம். சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேலா சேலா என்று 3 இடங்களை வருகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 46ல 3ஆம் வசனம் முடிந்த பின்பதாக, திருப்பி 7ஆம் வசனம் முடிந்ததுக்கு பின்பதாக, 10ஆம் வசனம் முடிந்ததுக்கு பின்பதாக, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதன் அடிப்படையில கூட நாம் தியானம் பண்ணுவது மிக பொருளுள்ளதா இருக்கும். ஒரு பர்டிகுலர் காரியங்களை சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்ட், ஒரு பாஸ், இடைவெளி, அதை நீங்கள் சிந்தியுங்கள், அடுத்ததாக அதை சிந்தியுங்கள்ங்கிறது போல இந்த ஹீப்ரூ பயிற்சி எழுதப்பட்டிருக்கிறதை கூட நம்ம பார்க்க முடியும். முதலாவதாக 3 வசனங்கள் தேவன் அவரது மக்களின் பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். தாவீதுக்கு கோராகின் புத்திரர்கள் பேசுகிறார். அடுத்ததாக தேவன் சியோனிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். 4 முதல் 7 வசனங்கள். மூன்றாவதாக தேவன் பூமியில் உயர்ந்திருப்பார் என்பதை குறித்த காரியங்களை 8 முதல் 11 வசனங்கள்ல அடங்கியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே சில முக்கியமான வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு தியானத்திற்காக எடுத்துக் கொள்கிறேன். மீதி வசனங்களை நான் ஒன்றோடு ஒன்று இணைத்து நான் சேர்த்து உங்களுக்கு சுருக்கமாக விளக்கி சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். சரி, அப்ப நீங்க பாருங்க, முதலாவது தேவன் அவரது மக்களின் பாதுகாப்பு என்று சொல்லுகிற பொழுது முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆண்டவர் என்ன செய்யறாரா, நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, பலன், ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் ஆனவர். இப்படியாக இங்கு சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து பேசுகிறதை, அவருடைய நம்பிக்கையை, அவருடைய பாதுகாப்பை குறித்து இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும். இந்த அடைக்கலமும் என்கிற வார்த்தை என்ன செய்கிறதா, தேவையான நேரத்திலே, கஷ்டமான சூழ்நிலையில, ஒரு பிரச்சனை நிறைந்த இடத்துல யாராவது நம்பி நாம் போய் ஒரு தஞ்சம் புகுகிறோமே, அதை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை அடைக்கலாம். ஆகவே இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் பயம், பிரச்சனை, கேடுபாடுகள், துயர்கள், இவைகள் மத்தியிலும் நான் போய் சேர்கிற ஒரு இடம் அடைக்கலாம் திரியேக தேவனாக இருக்கக்கூடும், அவர்தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நீங்க சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்துல நாம வாசிக்கிறோம். மட்டுமல்ல, அவர் அனுகூலமான துணையுமானவர். இந்த அனுகூலமான துணையுமானவர் என்பது மிக ஒரு முக்கியமான வார்த்தையை இங்கே சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது ஆங்கிலத்துல நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். அப்படின்னா துன்ப நேரத்துல கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல் அல்லது அனுகூலம், ஒரு துணை ஆண்டவர் என்பதை நினைவுபடுத்துகிறார். மட்டுமல்ல, NIV டிரான்ஸ்லேஷன்ல இந்த அனுகூலமான துணையுமானவர் என்பதை எப்படி போட்டுக்கிறாங்கன்னா, எவ்ரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள், எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள், எப்பொழுதுமே பிரச்சனை சூழ்ந்த நேரங்களில நமக்கு அவர் துணையாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகள்ல நாம் இதை உணர்ந்திருக்கிறோம். மக்கள் கைவிட்டு விடுவார்கள், நம்பினவர்கள் கைவிட்ட காலங்கள் உண்டு. நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதில்லை, எதிர்பார்த்த சூழ்நிலைகள் அமைவதில்லை. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இதை சொல்லித்தான் சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, 2ஆம் வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சிந்திக்கிறார். ஒருவேளை இந்த பூமியே நிலை மாறினாலும், தன் அச்சை விட்டு அது நிலை மாறி சுழன்றாலும்,
மலைகள் நடுச்சமுத்திரத்திலே பெயர்ந்து, மலைகள் எப்படி பெயர்ந்து போகும்? போய் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து என்று ஆரம்பிக்கிறார். நீங்க பாருங்க, ஏசாயா 54:10 நம்ம பார்க்கிறோம். யாராச்சும் வாசிங்க, ஏசாயா 54:10. நானே சொல்லிடுறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஏசாயா அதே காரியத்தை சொல்றார். எல்லாருடைய விசுவாசமே அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படித்தான் காணப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் நடந்தாலுமே, சம்பவங்கள் நடந்தாலுமே, ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வைக்கிற விசுவாசத்தை மட்டுமல்ல, ஆண்டவரை துதித்து பாடுகிறதை இங்கே பார்க்க முடியும். 3ஆம் வசனம். பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்கிரீன் வந்து பிளெயினா இருக்குது. நான் அதை போடுறேன். தேவன் அவரது மக்களின் பாதுகாப்பு என்பதை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இப்ப சிந்திச்சோம். அப்ப தேவன் நமக்கு அடைக்கலம் என்பதை குறித்து நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 8 முறை இந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் பிராக்கெட்ல போட்டிருக்கோம். வீட்டுல நீங்கள் படிக்க வேண்டும். பலன் மட்டுமல்ல, இந்த அடைக்கலம் என்று சொல்லுகிற பொழுது ஆக்சுவலாகவே இதை எதை மீன் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ராக் மேஜர் என்கிற ஒரு அற்பமான ஜந்து ஒண்ணு இருக்கு. அது ஆக்சுவலா முயல் வகைகளை சார்ந்தது. ஆக்சுவலா அது வந்து எலி மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல வாழ்கிற ஒரு சின்ன ஒரு அற்ப ஜீவ ஜந்து. அது என்ன பண்ணுமா, அது அடைக்கலத்துக்கு அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். என்ன பண்ணுமா, எதிரிகளுக்கு பயந்து மிக உயர்ந்த மலைகள் மேல ஏறிக்கொண்டு சின்ன சின்ன பாறை இடுக்குகள்ல தன் கூட்டை அமைத்துக் கொள்ளுமா. இங்க பாருங்க, அங்கிருந்து வெளியே எவ்வளவு ஜாலியா பார்த்துட்டு பாருங்க, எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு எந்த பயமுமே இல்லை. ஏன்னா மலைகள் சூழ்ந்த இடம். அப்படியே ஆபத்து வந்தாலும் இந்த சின்ன சின்ன குகைகளுக்குள்ளாக அது தன் கூட்டை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்குமா. அதைத்தான் அடைக்கலம் என்பதை குறித்து ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், இங்க பாருங்க, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய வாழ்வில அடைக்கலமாக, பலனாக, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாக இருக்கிறார். அப்படின்னா வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள் மட்டுமல்ல, எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க பாருங்க, 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹெல்ப் he has been found exceedingly, அளவுக்கு அதிகமான ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது தான் இந்த அனுகூலமான துணை என்று நம்ம சொல்லுகிறோம். ஆகவே இதை நம்ம பார்த்துட்டோம். தேவன் சியோனிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஒரு நதி உண்டு, அது நீர்க்காலில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப என்ன இங்க பார்க்கிறோம்னா, ஒரு நதி உண்டு என்று சொல்லுகிறது வந்து ஆக்சுவலா இது 2 மீனிங் உண்டு. நதி என்றும் உண்டு, மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு சொல். அது என்ன செய்தா, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எருசலேம் தேவாலயத்தில் உள்ள ஆலயத்துல உன்னதமானவர் வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய நகரமாக அது எருசலேம் உள்ள ஆலயத்தில் உள்ள உன்னதமானவர் வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நான் செல்லுகிற பொழுது அவர் என்னை பரிசுத்த ஆவியை கொண்டு வழி நடத்துகிறார், மட்டுமல்ல எனக்கு சந்தோஷிப்பிக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து இங்க திட்டமும் தீர்மானமாய் இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். அப்படின்னா காட்ஸ் ஃபேவர் இஸ் டினோட்டட் பை a river, not only that the Holy Spirit also. சங்கீதம் 36:8, சகரியா 14:8-9, எசேக்கியேல் 47:12, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதன் பொருளை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் என்று சொல்லி எசேக்கியேல் 44:47-12 வருகிறதை பார்க்கிறோம். அது என்ன தருதான், மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஒரு ஆரோக்கியமான வாழ்வை அது எனக்கு தருகிறது. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறதை நான் பார்த்துக்கிறோம். வெளிப்பத்தில் 22:1 கூட பார்க்கிறோம், அது ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்கள் தொடர்ந்து வருகிற வசனத்தை நீங்க பாருங்க. சங்கீதம் 46 7 முதல் 11 வசனங்களை நம்ம பார்க்கும்போது இடையில இருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறேன். 6ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்து, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது என்று சொன்னால், இதை சங்கீதக்காரன் எதை காண்பித்துக் கொடுக்கிறான்னு சொன்னால், அந்த நாளில் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இஸ்ரேல் பேராக இஸ்ரவேல் தேசத்தின் பேராக படை இருக்கிற அநேக மக்கள் வருகிறதை நாம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். ஆகவே எப்பேற்பட்ட போர் நடக்குமானாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, எங்களை காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லித்தான் அங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்க பாருங்க, இப்படியாக அவர் எழுதிவிட்டு சொல்லுகிறாரு. ஆக்சுவலா இந்த 6ஆம் வசனம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களின் அடிப்படையில எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தின் விளக்கம் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு நீங்க வீட்டிலே சென்று நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமாக நான் இந்த நாளில் அதிகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறார். 7 to 11 நீங்க பாத்தீங்கன்னா 2 இடத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த தேவன் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்பதை குறித்து 2 முறை தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் சரி, யுத்தம் நடந்தாலும் சரி, தேவன் என்னை காப்பாற்றுகிறார் என்று சொல்லிவிட்டு 10ஆம் வசனத்தை அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக அதே பதத்தை பயன்படுத்துகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு ஜெபமாக கருதப்படுகிறது. மட்டுமல்ல, நாமும் நம்முடைய ஜெபத்துல அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த நாளில சங்கீதக்காரன் இதை ஏன் அதிகமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. ஒருவேளை இந்த நாளில அந்த யாக்கோபின் தேவன் யார் என்று நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பேன் என்று சொன்னால், இந்த வார்த்தையின் பொருள் மட்டுமல்ல, அப்பேற்பட்ட தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், எனக்கு சொந்தமாக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாகவே தியேக தேவனை நாம் மனதார துதிக்க முடியும், அவருக்கு நன்றி செலுத்த முடியும். ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டியது இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, அப்ப அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். நீங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 46:7 வருது, 46:11 இப்ப ஸ்கிரீன்ல பார்த்தோம். இப்ப நீங்க பாருங்க, இந்த யாக்கோபு யார் என்பதை குறித்து நான் சற்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 28. உங்களுக்கு சம்பவங்கள் எல்லாம் நன்றாக தெரியும் என்று சொல்லி முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இப்ப இந்த பகுதிகளை நாம் தியானித்தால் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள் நானே வாசித்து விடுகிறேன். அதே போல ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வசனங்களை நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது இந்த யாக்கோபு யார், இந்த யாக்கோபின் தேவன் யார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். இதனுடைய பின்புலத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாக்கோபு தன் மாமனாராகிய லாபானிடமிருந்து புறப்பட்டு செல்லுகிறார். யாரை பார்க்க செல்லுகிறார்? தன்னுடைய ஊருக்கு போறாரு. பெயர்சபாவிலிருந்து பதனராமுக்கு வந்தாரு. இப்ப பதனராம்ல இருந்து தன்னுடைய 2 மனைவிகளும் பிள்ளைகளும் தன்னுடைய செல்வங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு தன் சகோதரனை பார்க்க போகிறார். சகோதரன் எதிரே வருகிறார். ஆகவே அங்கு ஒரு பெரிய பிரச்சனை நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே 2 முறை ஏமாற்றி இருக்கிறார். தன்னுடைய சகோதரன் கொல்ல வேண்டும் என்று சொல்லி கூட அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். இந்த சூழ்நிலை மீண்டுமாக சந்திக்கிற ஒரு நிகழ்வுக்காக இங்க நடைபெறுகிற நிகழ்வை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல என்ன செய்கிறார்? யாக்கோபு புறப்பட்டு போகிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிறார்.
ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இது ஒரு ஏடி பூமியிலே வைக்கப்பட்டது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்துக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் உடை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போக இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். மட்டுமல்ல 19ஆம் வசனம், அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். இப்ப பாருங்க, குடும்பத்திற்கு பயந்து மட்டுமல்ல தன் சகோதரனுக்கு பயந்து அவன் ஓடி போகிறான். பெயர்செபாவை விட்டு பதான்-அராம் தேசத்துக்கு ஓடி போகிறான். ஏற்கனவே 50 மைல் தொலைவு அவன் கடந்து போக வேண்டும். அப்பொழுது இரவிலே சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அவனுடைய தங்குகிறார். இந்த காட்சி சொப்பனங்களை எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. ஆண்டவர் அவனை நான் காப்பாற்றுவேன், இந்த இடத்தை உனக்கு கொடுப்பேன், நீ போகிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிற வாக்குகளை எல்லாம் சொல்லி அனுப்புற இடம் தான் இந்த இடம். சரி, இப்ப அடுத்த நம்ம இங்க வந்துருவோம். ஆதியாகமம் 32 நம்ம பார்க்கும்போது இது என்ன நிகழ்வு என்று சொன்னால், மீண்டுமாக அவன் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழித்து, அதாவது லாபானிடம் போய் லேயாள் ராகேலுக்காக 7 14 வருஷம், ஆட்டு மந்தைகளுக்காக ஒரு 6 வருஷம், 20 வருஷம் கழித்து அவன் தன் ஊருக்கு திரும்பி வருகிறான். சகோதரனை பார்த்தால் பயம், ஒரு பிரச்சனை, கொன்று போடுவான் என்று அவன் சொல்லி இருக்கிறான். ஆகவே கொன்று போடுவான் என்று சொல்லி சில ஆயத்த காரியங்களை செய்து விட்டுல இங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா 32ஆம் வசனத்துக்கு முற்பகுதியை நான் இப்பவே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். தேவ தூதன் இல்ல, தேவ தூதர்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்றவங்க, தேவ தூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். லிட்டரலா அப்படியே வச்சுக்குவோம். இப்ப இது நடந்து தெரிஞ்ச சம்பவம் தான். இப்ப வெகுமதிகளை எல்லாம் எடுத்து வைக்கிறான், முன்னாக அனுப்புகிறான். ஒருவேளை ஏசாதை பார்த்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க பாருங்க, 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்தபடி வெகுமதி அவனுக்கு முன் போயிட்டு அவனோ அன்று ராத்திரியில பாளையத்தில் தங்கி ராத்திரியில் எழுந்தது தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்கள் தன்னுடைய 11 குமாரை கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவனுடைய செல்வங்கள் எல்லாம் முன்னால போயிருச்சு. 2 பிரிவா பிரிச்சு அனுப்பிச்சுட்டான். இவர்கள் மட்டும் தனியா இருக்கிறார்கள். யாப்போக்கு என்கிற ஆற்றை கடக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அவனுடைய செல்வம் முழுவதும் அங்கே அக்கறைப்பட்டு போய்விட்டது, தனித்து போய்விட்டு தனித்த மனிதனாக குடும்பமாக இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். என்ன பண்ணியிருப்பான்? நிச்சயமாகவே இது யாக்கோபனுடைய ஜெபம். ஜெபிக்க ஆரம்பித்திருப்பான். ஆண்டவரே, என்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் நான் தனித்திருத்தேன், அக்கறைப்படுத்தி விட்டேன், என் குடும்பம் மட்டும் இருக்கிறது, அடுத்தது என்ன நடக்கும் என்பது தெரியாது, நீர் எனக்கு அநேக வாக்கு தத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர், என்னை காப்பாற்றுவீர் என்று சொல்லியிருக்கு, இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு பிந்தி தடித்திருந்தால் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மூலம் அவருடைய கூட போராடி, ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் என்று வருகிறது. ஆக்சுவலா அது வந்து இயேசு கிறிஸ்து என்று கூட சொல்லுகிறார்கள். ஆகவே தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார். அவன் போராடுகிறார். அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராளிகள் தொடை சந்து உள்ளிட்டு இப்படியாக அவன் போராடி ஜெபிக்கிற வேளையில அவருடைய தொடை தந்தை தொட்டபடியினாலே அது சுளுக்கிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுது 6 அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். எல்லாமே அவர் அவர்னு வருவார்கள், தேவதூதன் வராது. போகட்டும் அப்பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்றார். பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு மீனிங் என்ன? யாக்கோபுக்கு தற்போது ஆசீர்வாதம் இல்லையா? செல்வ சீமானா வந்திருக்காங்க, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இங்கு யாக்கோபை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வேறு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. அப்பொழுது என்ன சொல்றாரு?
உன் பேர் என்ன என்று கேட்டால் யாக்கோபு என்றான். இதெல்லாம் தெரியும். இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறது. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்றார். அவர் 29 வருஷத்திற்கு படி அவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே என்கிற இடத்துக்கு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தான் வந்திருக்கார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிடுகிறார். முதலாவது பெத்தேலின் அனுபவம், இது பெனியேலின் அனுபவத்தை பார்க்கிறோம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. 28ஆம் அதிகாரத்துல சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று, இங்க உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். தேவன் அவனுடைய தொடை எலும்பை தொட்டபடியினால அவன் நொண்டி நொண்டி நடக்கிறவனாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் யாக்கோபுடைய தொடைச்சம்பை நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரன் இந்நாள் வரைக்கும் தொடைச்சம்பு நரம்பை பொசிக்கிறதில்ல. எனக்கு அன்பானவர்களை, யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படி உயர்ந்த அடைக்கலமானவர் என்று நாம பார்க்கிறோம். இங்க பாருங்க, அவருடைய தொடைச்சம்பினை தொட்டார், அதனால் அவருடனே போராடியில் யாக்கோபி தொடைச்சந்து சுளுக்கிற்று என்று பார்க்கிறோம். நீங்கள் இங்க பார்க்கிற படம் தான் ஒரு மனிதனுடைய தொடையில் இருக்கிற தொடை எலும்பு, இந்த ஃபீமர் என்று சொல்கிறோம். இந்த தொடை எலும்பு தான் லாங்கஸ்ட் போன் இன் த பாடி. நம்மளுடைய 206 எலும்புகள் இருக்கிறதா, பெரிய பெரிய எலும்புகள். அதுல மிகவும் நீளமான பெரிய போன் வந்து தொடை எலும்பு. இட் மேக்ஸ் அப் ரஃப்லி a quarter of the person's full height. அப்படின்னு ஒரு மனிதனுடைய உயரத்துல கால் பகுதி இந்த தொடை எலும்பு பிடித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் வெயிட் பேரிங் போன் இன் தி பாடி. நம்ம தேகத்தை தாங்குகிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இந்த தொடை எலும்பு. சப்போர்ட்ஸ் அவர் பாடி. நம்மளுடைய தேகம் அல்லது நம்மளுடைய உடம்பு நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதை சப்போர்ட் பண்ணுகிறது இந்த தொடை எலும்பு. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபை மாற்றும்படியாக அங்கே எந்த இடத்துக்கு அவன் எதற்கு வந்தான் தெரியுங்களா? யாக்கோபின் தொடைச்சந்தை அவன் தொட வேண்டியதா இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்வில் மேன்மையெல்லாம் எது என்று நாம் நினைக்கிறோமே, நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தொடை எலும்பை ஆண்டவர் டச் பண்ண வேண்டிய அவசியம் உண்டாகிறது. ஒருவேளை என்னுடைய படிப்பை குறித்த பெருமை, என்னுடைய ஜாதி ஜடத்தை குறித்த பெருமை, என்னுடைய செல்வாக்கை குறித்த பெருமை, என்னுடைய பதவியை குறித்த பெருமை, ஏன் கிறிஸ்தவர்களுக்குரிய ஆவிக்குரிய மேட்டிமை, இவைகள் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தொடை எலும்பை ஆண்டவர் தொட வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது அந்த தொடை எலும்பை அவர் தொட வேண்டியது இருக்கும். இதுதான் யாக்கோபின் வாழ்க்கையில நடந்தது. மிக அழகாக எபிரேய நிருபர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். விசுவாச வீரர்கள் பட்டியல 11:21 யாக்கோபை பற்றி பேசுகிறார். விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டார். அப்ப நீங்க பாருங்க, தன் கோலின் முனையில என்ன அர்த்தம்னா, அந்த தொடை சந்தை தொட்டபடியினால, சுளுக்கினபடியினால அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு என்று ஒரு வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படுகிறது. தன் கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டான் சொன்னால் ஆண்டவரை தொழுது கொண்டான், மறித்தான் என்ற அர்த்தம். பாருங்க, 47:31 பிற்பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் கட்டி தலைமாட்டில சாய்ந்து தொழுது கொண்டார். என்ன அர்த்தம்னா, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் சார்ந்திருக்கிற ஒரே ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில தேவன், அவர்தாங்க யாக்கோபின் தேவன் என்பதை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, பெத்தேல்ல அந்த சம்பவம் நடக்கிற பொழுது யாக்கோபுக்கு 75 வயது. யாக்கோபு 147 வருஷத்துல இறந்து போறாரு. ஏறக்குறைய ரிமைனிங் 75 ஆண்டுகள் அவர் ஆண்டவரை முன்னாக வைத்து அவரை தொழுதுகிறார், அவரோடு கூட சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டதன் நிமித்தமாகத்தான் அதை அறிந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இலக்கணமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் மேன்மையான காரியங்கள் என்று வைத்திருப்போம் என்று சொன்னால் இதை விட்டுவிட இந்த நாளில ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த தொடை எலும்பை தொடும்படியாக ஆண்டவர் பிரியப்படுகிற வேலை வருமானால் அதை ஒத்துக்கொள்வேனா, அதை ஏற்றுக்கொள்வேனா? வேதம் சொல்கிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
இப்ப பாருங்க, ஆதியாகமம் 28:19க்கும் ஆதியாகமம் 32:30க்கும் வித்தியாசம் இருக்கு. இது பெத்தேலின் அனுபவம், இது பெனியேலின் அனுபவம். இரண்டுமே யாக்கோபுக்கு நடந்ததுதான். ஒண்ணு பெத்தேல்ல சூரியன் அஸ்தமனமானது 28:11 முற்பகுதி. கானானுக்குள்ளான வாழ்க்கை அது. யாக்கோபு முற்பிதாக்களில் ஒருவர். ஹவுஸ் ஆஃப் காட், தேவரின் வீடு பெத்தேல் அவன் வைத்த இடம். பெனியல் அனுபவத்தை பாருங்க. சூரியன் உதயமானது, கானானுக்கு வெளியான வாழ்க்கை. இஸ்ரவேல் வாக்கு தத்தத்தின் சந்ததி உருவாகுது. யாக்கோபுன்னு ஒரு பேர் தான், இஸ்ரவேல் வாக்கு தத்தத்தின் சந்ததி. ஃபேஸ் ஆஃப் காட், தேவனின் முகம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயம் என்று சொல்லுகிறோம், திருச்சபை என்று சொல்லுகிறோம், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போறோம், இடையிடையே போறோம். தேவனின் வீட்டிற்கு தான் நாம் போயிட்டு கொண்டிருக்கிறோம். தேவனின் முகத்தை நாம் தரிசித்திருக்கிறோம். பெத்தேலின் அனுபவம் நமக்கு உண்டு, பெனியேலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா, அல்லது இதை போன்ற திருச்சபைகள் தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களை, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். இதற்கு யோசியா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். 12:4. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலில் அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். நம்மோடே, யாக்கோபோடு மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார், அவர் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீதம். இதைத்தான் இங்க சொல்லி முடிக்கிறதை இந்த சங்கீதத்துல நாம் பார்க்க முடிகிறது. நாம் தொடர்ந்து அடுத்த சங்கீதத்துக்குள்ளாக செல்வோம். மிக முக்கியமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 51. முடிந்த அளவுக்கு நான் இதை உங்களுக்கு மிக சுருக்கமாக கற்றுக் கொடுக்கிறேன். சங்கீதம் 51 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதுல 19 வசனங்கள் இருக்கிறது. ஆகவே வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த சங்கீதம் நமக்கு மிகவும் பரிச்சயமான சங்கீதம், சரிங்களா? ஆகவே நம்ம நேராக நம்மளுடைய தியான பகுதிக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். சங்கீதம் 51 வசனங்களை நீங்கள் படித்து வந்திருப்பீர்கள். வேதத்தை நீங்கள் பக்கத்திலே வைத்துக் கொள்ளலாம். இது சங்கீதங்களில் மிகவும் பரிச்சயமான சங்கீதம். இந்த சங்கீதம் 51 தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்காது. அந்த 51 மனப்பாடமாக தெரியாட்டாலும் சங்கீதம் 51 இருக்கிறது மட்டுமல்ல, இது எதை பற்றி பேசுகிறது என்பதை குறித்து தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இன்னுமாக கிறிஸ்தவர்கள் அல்லாதரும் இந்த சங்கீதத்தை அறிந்திருக்கிறார்கள் என்று கூட அநேகருக்கு நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக இந்த சங்கீதத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய திருச்சபைகளில் இந்த சங்கீதத்துக்கு ஒரு பெயர் உண்டு. யாராவது சொல்ல முடியுமா? பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை சங்கீதம், பாவ அறிக்கை ஜெபம் அல்லது பாவ அறிக்கை சங்கீதம். தேங்க்யூ. பாவ அறிக்கை சங்கீதம் தான். ஆக்சுவலா இது மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு சங்கீதம். கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான சங்கீதங்கள் உண்டு. C.S. ஸ்பர்ஜன் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லுகிறாரு. நீங்க பாருங்க, இந்த C.S. ஸ்பர்ஜன் 150 சங்கீதத்துக்கும் விளக்குவரை எழுதியிருக்கா. வால்யூமா இருக்கும். படிச்சு புரிஞ்சுக்கிறது அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கஷ்டம். ஆனா வால்யூமா நிறைய சங்கீதங்களுக்கு 150 சங்கீதத்துக்கும் விளக்குவரை எழுதியிருக்காரு. அவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்றாரு. இந்த சங்கீதம் 51 தியானிப்பதற்கு நான் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்து ஏறக்குறைய 3 மாதங்கள் ஒரு வரி கூட என்னால் எழுத முடியல. அப்பேற்பட்ட ஒரு சங்கீதம், அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சங்கீதத்தினுடைய முக்கிய கருத்து, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலீஷ்ல பிக் ஐடியா என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த சங்கீதம் 51 எதை பற்றி பேசுகிறதுனா, தாவீது தான் பத்சேபாளிடம் செய்த பாவத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்று மனஸ்தாபப்பட்டு பாடிய சங்கீதம். தேவன் ஒருவரை தன்னை சுத்திகரித்து இழந்து போன ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் தர முடியும் என உணர்ந்து பாடியதுதான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை அப்படியே தியானிக்கிறதை விட கொஞ்சம் பிராக்டிக்கலா இந்த நாள்ல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மீதி வசனங்களை நாம் அப்பப்ப வாசிச்சிடலாம். முழுவதுமாக இந்த சங்கீதத்தை இப்படி படிப்பது மிக நல்லது. நிச்சயமாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பாடத்தை கற்று தருகிற ஒரு மிக நேர்த்தியான சங்கீதம். சரிங்களா? ஓகே, இப்போ அவுட்லைன் என்னன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இந்த முதலாவது பாவத்தை அறிக்கையிடுகிறார், மன்னிப்பு கேட்கிறார். அடுத்தது தன் வாழ்வின் அனுபவங்கள் மாற வேண்டும், தன் உள்ளம் மாற வேண்டும், மறுசீரமைப்பு அடைக்க வேண்டும் என்பதற்கான ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு.
இப்படியாக அந்த சங்கீதம் முடிகிறதை நம்ம பார்க்க முடியும். நீங்க பாருங்க, பட்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சரி, அப்ப இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய நம்ம படிக்க முடியாது, ஆனா நீங்க நன்றாக அறிந்திருப்பீர்கள். பட்சேபால் இடத்துல அவர் பாவம் செய்தபடினாலே, விபச்சாரம் செய்தது நிமித்தமாக அவர் அவர் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற அந்த சந்தோஷத்தின் அனுபவத்தை தான் இங்க எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை நம்ம கண்டிப்பா வாசிச்சா தான் புரியும். பேக்ரவுண்ட், இதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் நானே வாசிச்சிடுறேன், அப்பப்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனாக உரியாவின் மனைவியுமாகிய பட்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை வரவழைத்து சொன்னான், அழைத்து வர சொன்னான். அவள் அவளிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தாள். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். இது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இந்த பேக்ரவுண்டை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆகவே இதை நான் அதிகமாக விளக்க விரும்பவில்லை. ஆகவே இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் 51 தாவீதினால் எழுதப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். சரி, இப்ப நீங்க பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் தொடர்ந்து அடுத்த அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இது முழுவதுமா படிக்க வேண்டாம். இப்படியாக இந்த சங்கதி அல்லது இந்த காரியம் நடந்த பின்பதாக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை பார்க்க வருகிறார். அப்ப வந்து அவர் ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டி கதைகள்லாம் சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாரு. 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய், யூரியாவை கொன்று போட்டாய். 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி, பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். சரி, 14ஆம் வசனத்தின் பிற்பகுதி, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நடந்த காரியம் 18ஆம் வசனம், 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. சரிங்களா, இதுதான் நடந்த சம்பவம். ஆகவே இதனுடைய பேக்ரவுண்ட் இதில் மத்தியில் நடைபெற்றதுதான் இந்த சங்கீதம் 51. இதன் விளைவாக தாவீது மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்து உணர்ந்து எழுதின இந்த பாவ அறிக்கை சங்கீதம் தான் சங்கீதம் 51. ஆகவே இந்த பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க பாருங்களேன், இந்த பிராக்டிக்கலா நம்ம பார்க்கலாமே. பொதுவா எது ஒரு மனிதரை பாவத்துக்கு நேராக வழி நடத்தும்? ஒரு மிகப்பெரிய பாவத்தை அவன் செய்யறான். பொதுவாவே எந்த காரியங்கள்லாம் பொதுவான ஒரு மனிதனுடைய வாழ்வில பாவத்துக்கு நேராக வழி நடத்தும்னா, ஒரு சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நானே வாசிக்கிறேன். மறுவசம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது, அதை எதையெல்லாம் புளூரசன் பண்ணியிருக்கணும் அதை நல்லா பார்த்துக்கணும். தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். 2, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தார். எனக்கு அன்பானவர்களை, பொதுவாக ஒரு மனிதன் பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிற காரியங்களை இங்க தெல்ல தெளிவாக தாவீதின் வாழ்க்கையில நடந்ததை பார்க்கணும். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். யுத்தத்துக்கு போக வேண்டி இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் ராஜா ஏற்கனவே தெரிந்தெடுத்து மிகவும் ஒரு
கஷ்டமான சூழ்நிலைக்கு தேவன் வந்து மீண்டுமாக ஒரு இஸ்ரவேல் சமஸ்தானத்தை மேய்த்த இந்த தாவீது என்னுடைய பிள்ளைகளை மேய்ப்பான் என்று சொல்லி ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் சமஸ்தானத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்துச்சான். இவர் பிராட்சி அனுப்புறாரு, யோவாபை அவனோடு கூட அனுப்புறாரு, இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்புறாரு. இவர் என்ன செஞ்சாரா, எருசலேம்ல இருந்து விட்டார். ரெண்டாவது பாருங்க, ஒரு சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து தூங்கி எழுந்திருக்கிற நேரம் பாருங்க, சாயங்காலத்துல எழுந்தான். அப்போ உப்பரிகள் மேலதான் நடப்பா, இந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்ப நீங்க பாருங்க, செல்வ செழிப்பு இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்க ராஜாவாக இருக்கிறான். கெபியில் இல்ல, காடுகள் இல்ல, வனாந்தரத்துல இல்ல, மலைப்பாங்கான இடத்துல இல்ல, நாடு நாடா சுத்துல, யாரும் துரத்துல. இப்பொழுது மிக அருமையாக ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்திற்குள்ளாக செல்வ செழிப்புக்குள்ளாக இருக்கிறான். ஒரு மன நிறைவு வந்துருச்சு, போதும். ஒரு கண்டென்ட்னஸ் அவனுக்குள்ள வந்துருச்சு, கண்டென்ட்மெண்ட் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, போதும், நம்ம ராஜாவாக ஆயிட்டோம். மூன்றாவது, சோம்பேறி தனம். எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னா நிச்சயமாகவே எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிற காரியம், ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை, ஒரு இன்டிசிப்ளின் லைஃப் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் என்று சொன்னார். நிச்சயமாகவே அது பாவத்துக்கு நேராக வழி நடத்தும். தாவீதின் வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், வேதத்துல அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏன் இந்த உலகத்திலேயே நாம் இதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப நாங்க பாருங்க, ஒருவேளை இவ்வளவு பாவத்தை, பெரிய பாவத்தை செஞ்சு ஆண்டவரை எப்படி தாவீதை ஏற்றுக்கொண்டாரு, தாவீதை மெச்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்டடி பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தாவீதை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கப்படுகிறது. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22 இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு பாவியாக செய்த செயலை நினைத்து அவன் இந்த பாவரிக்கை செய்கிறான். ஆனா நீங்க பாருங்க, ஆனாலும் ஆண்டவர் இப்பேற்பட்ட மனிதனை எப்படி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், மட்டுமல்ல எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொன்னான்னா, அநேக காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். ஆனா இந்த தாவீதினுடைய உண்மையான உள்ளான ஒரு மனிதனை, ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் பாருங்களேன். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோமே, எடுத்து வச்சுக்கோங்க. தெரிந்த அதிகாரம், தெரிஞ்ச வசனம் நினைச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இதுல 35 வசனம் இருக்கு, சரிங்களா? இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனம் என்ன பேசுதுன்னா, சவுல் அமலேக்கியரை எதிர்த்து போர் புரியணும், இப்படி ஒரு சம்பவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் வருகிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் ரெவிதீம் என்கிற இடத்துல ரெவிதீம் என்றால் ரெஸ்டிங் பிளேஸ் அர்த்தம். ரெவித்ரீம் என்கிற இடத்துல பாளையம் இறங்கி அப்படி இளைப்பாருகிற வேளையில அமலேக்கியர் அவர்களோடு கூட போர் புரிய வருகிறார்கள். ஆகவே இது ஒரு பிரமாணமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கியரை நீங்கள் எதிர்த்து போர் புரிய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அந்த சம்பவம் நடைபெற நாட்கள் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறத பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சில காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. இன்னைக்கு அத்தனை வசனத்தை படிச்சாதான் போய் 35 வசனம். அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அமலேக்கியரோட சவுல் போர் செய்கிறார். ஆனால் தாவீது சொன்ன காரியம், சாமுவேல் சொன்ன காரியங்கள் எதையும் அவர் செய்யவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். நம்பர் 1, அமலேக்கிய ராஜாவை ஆகாகை உயிரோடு அழிக்க வேண்டும் சொன்னாரு, அவர் உயிரோடு பிடிச்சிட்டு வந்தாரு. அனைத்து விலங்குகளையும் கொல்ல வேண்டும் சொன்னாரு, ஆனா அவர் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் தரமான விலங்குகளை கொண்டு வந்தாரு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாரு, உமக்கு பலியிடும்படியாக இதை நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாரு, இங்க பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைவேற்றினேரா? இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாரு. 4 சொல்றாரு. 5 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்கு பயந்து நான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, இத்தனை காரியம் நடைபெறுகிறது, சவுலின் ஆட்சி அங்கே பறி போகிறது,
தொடர்ந்து வருகிற பகுதியில் இங்க பாருங்க 30ஆம் வசனம். அதற்கு அவன், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். பாவம் செய்தேன்னு சொல்றான், ஆனா அவர் முழுவதுமாக ஒத்துக்கொள்ளவே இல்லைங்க. என்ன சொல்றாரா, லைட்டா அதை ஷேர் பண்றாரு. ஜனங்களுக்கு முன்பாக நீங்க இதை சொல்ல வேண்டாம், என் பேரை நீங்க ஒரு இகழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வர வேண்டாம், ஒரு அவமானத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டாம். முன்பாக நீங்க அப்படியே லைட்டா ஒரு ஷோ பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. அப்படின்னா இது நடந்ததே தெரியாத மாதிரி, நீங்க வருத்தப்படாத மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை, நீங்க இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் தலைவன் இல்லைங்களா, ஒரு ராஜா இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் இல்லையா, இவருடைய தேவன் இல்லையா, உம்முடைய தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னோட கூட திரும்பி வந்துரும், இத பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுகிற, காம்ப்ரமைஸ் பண்ணுகிற, முற்றிலுமாக அறிக்கையிடாத, தன் பாவத்தை மறைக்கிற, பூசி மெழுகுகிற ஒரு இஸ்ரவேல் சமஸ்தானத்தின் ராஜாவாக சவுல் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அதற்கு பின்பதாக சாமுவேல் சவுலை பார்க்கவே இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. 35ஆம் வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. ஆனா நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 15:30 தான் இப்ப பார்த்தோம். சவுல் மரணமடையும் மட்டும் அவர் சவுலை பார்க்கவில்லை. ஆனா தாவீது பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நாத்தான் தீர்க்கதரிசிக்கு வராரு, இதையெல்லாம் சொல்றாரு. அப்பொழுது தாவீது நாத்தான் எடுத்து, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். பூசி மெழுகலைங்க, மறைக்கலைங்க. என்னப்பா இதை வெளியே சொன்னேன்னு உன் தலை போயிரு ராஜா சொல்லல. மாறாக என்ன செய்தான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். ஒத்துக்கொள்ளுகிற, பாவத்தை மறைக்காத, அறிக்கையிடுகிற, மட்டுமல்ல பூசி மெழுகாத, தன்னுடைய ஆணவத்தை அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு வெகுளியாக, மட்டுமல்ல தேவனையே நம்பி வாழுகிற நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு நிதர்சனமாக வாழுகிற ஒரு தாவீதின் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அதனாலதான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை தான் அவன் செய்வான் என்கிற மிக அழகான ஒரு சாட்சியை மெச்சி கொள்ளுகிறதை நான் பார்க்க முடியும். நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். சவுலை போல அவர் செய்யவே இல்லைங்க, ஒத்துக்கொண்டா. பட் ரோட் அ poetry. சங்கீதம் 51 எழுதுறாரு. மிக மிக ஆச்சரியமான ஒரு காரியம். ஐயா, நான் பாவம் செஞ்சேங்க. பாவம்லையும் என்ன பாவம் கேக்குறீங்க? விபச்சாரம் பண்ணினேன். இந்தாப்பா ராக தலைவனுக்கு வாப்பா, இந்த ஒரு பாட்டு எழுதி தரேன், ஒரு பயிற்சி எழுதுறேன், அதுக்கு ஒரு ராகத்தை போடு, அதெல்லாம் செய்து பாடுங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கே தெரியட்டும். வாட் a wonderful band he was. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாட்டு எழுத சொல்லல. மாறாக தான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவத்தை பட்டியலிட்டு காட்டி, அது வெளியரங்கமா இஸ்ரவேல் தேசம் முழுவதும் நீங்க பாடுங்க, ஏன் இன்னைக்கு உலகம் முழுவதும் இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பாட்டை எழுதின ஒரு மனிதனை எனக்கு தெரிஞ்சு 3000 ஆண்டுகள்ல தாவீதை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நேரா வந்துடலாமா, வசனத்துக்கு வந்துடலாமா? சங்கீதம் 51 எடுத்துங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்கள்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். டைரக்டா அதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே நான் செய்தது பாவம் தான், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். இது மன்னிக்க முடியாத ஒரு காரியம் தான், ஒரு ராஜா செய்யக்கூடாத காரியம் தான், ஒரு இஸ்ரவேல் சமஸ்தானத்தை ஆளுகை செய்ய வேண்டியவன் செய்யக்கூடாத காரியம், அது உண்மை அறிந்த கர்த்தரை மேய்ப்பராக அறிந்த நான் செய்யக்கூடாத காரியம். ஆனாலும் உன் கிருபையின்படி இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று எழுதுகிறார். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமர என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும். இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மிக மிக பொருளுடைய வசனங்கள். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. நெகேமியா 1:7 நாங்கள் பாவம் செய்தோம்.
சொல்றாங்க. எஸ்றா அப்படிதான் சொல்ற, நாங்கள் பாவம் செய்தோம். ஏன் எரேமியாவும் அப்படி சொல்ற, நாங்களும் எங்கள் வீட்டாரும் பாவம் செய்தோம். எல்லோரும் பாவத்தை அறிக்கையிட்டு தங்களை காப்பாற்ற, தேசத்தை காப்பாற்றும்படியாக ஒப்பு கொடுத்த நபர்களை, பரிசுத்தவான்களை வேதத்திலே நம்ம முழுவதுமாக பார்க்க முடியும். 4, தேவனின் ஒருவருக்கே விரோதமாக நாம் பாவம் செய்து. ரொம்ப அருமையான விஷயம். நீங்க பாருங்க, தேவருக்கு ஒருவருக்கே விரோதமாக. ஆக்சுவலா யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்? குறிப்பா சொல்லணும்னா உரியாக்கு விரோதமாக பாவம் செய்தான், பத்சேபாவுக்கு விரோதமாக பாவம் செய்தா. ஆனால் இங்க குறிப்பிடுகிற தேவனின் ஒருவருக்கே விரோதமாக. நான் பத்சேபாலாக இருந்தாலும் சரி, அது உரியாவாக இருந்தாலும் சரி, உரியா மூலமா ஒரு செய்கையை நடத்தும்படி யோவாபாக யாராக இருந்தாலும் சரி, நான் செய்கிற பாவம் அது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். மனுஷனுக்கு முன்பாக தான் செஞ்சேன், ஆனால் தேவனுக்கு விரோதமாகவும் நான் செய்தேன் என்று சொல்லி உடைய நீதி விளங்கவும், என்னுடைய நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, நான் செஞ்சுட்டேன், உம்முடைய நீதி விளங்கட்டும். அதற்காக நீர் எதை தருகிறீர், என்ன தண்டனையை தருகிறீரோ அதன்படி என்னை நியாயம் தீர்க்கும். இப்பவும் அவர் ரொம்ப கெஞ்சுறாரு, ஆனாலுமே உம்முடைய நீதியின்படி எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கும் இதே நிலைமைதான் வந்துச்சு. ஆதியாகமம் 39:9b. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு அருமையான சத்தியம். அப்ப நீங்க பாருங்க, மனிதருக்கு விரோதமாக நாம் செய்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அது பாவமாகவே இருக்கட்டுமே, நான் அந்த மனிதருக்கு மட்டுமல்ல தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறேன். என் தேவன் படைத்த அந்த சிருஷ்டியை நான் பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறேன், பாவம் செய்கிறேன் என்று அர்த்தம். ஆகவே நான் மன்னிப்பு கேட்கும்போது முடிந்த அளவுக்கு அந்த பாவம் செய்தேன்னு அவரோடு கூட இன்டர்பர்சனல் நான் ரெக்கன்சைல் பண்ணுவதும் நல்லது. ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை தேடி நாம் விரைந்து செல்வதும் நல்லது என்கிற காரியத்தை மிக அழகாக இந்த சங்கீதம் படம் பிடித்து காட்டுகிறது. தாவீதின் வாழ்க்கையின் மூலமா யோசேப்பு அதைத்தான் செய்தார். லூக்கா 15:18-21 நம்ம பார்க்கிறோம். அந்த மனம் திருந்தி வந்த மைந்தனும் அப்படித்தான் சொல்றாரு. மிக அழகாக சொல்றாரு, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும். தகப்பனே, உமக்கு விரோதமாக மட்டுமல்ல பரத்துக்கு விரோதம். அப்படின்னு என்ன, இவ்வளவு ஒரு அழகான தகப்பன், அருமையான தகப்பன், நேசிக்கிற தகப்பனை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறா, நான் அவரை சின்ன பின்னமாக்கி சீரழிய செய்து விட்டேனே என்று சொல்லி ஒப்புரவாகிறார். இதுதாங்க ஒரு மெய்யான மனம் திரும்புதல். இதுதான் ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ஒரு ரிடெம்ஷன், பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற ஒரு காரியம். ஒரு உண்மையான மனம் திரும்புதலை இங்கே பேசுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி காட்டுகிறதை, ஒரு உவமை மூலமாக சொல்லி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இதை நம்ம தியானிக்கிற பொழுதே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்யட்டும். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். தாவீது ராஜா மிக தெளிவாக சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். சொல்லும் போதே என்ன சொல்றாரா, என்னுடைய வாழ்வின் ஆரம்பமே என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே துர்க்குணம் எனக்குள்ளாக உருவாகிறது, அது அப்பப்ப செயல்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது என்பதை குறித்து தாவீது எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், நிஜமாலுமே தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே இந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறதா? யோசிச்சுதான் பார்ப்போமே. இப்படிதான் வசனம் சொல்லுது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புறேன்னு. ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சின்ன பையன் இருக்கா, ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, ஒரு 2 வயசு ஒரு 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை கையில வச்சுட்டு இருக்கு. நம்ம யாராச்சும் போய் நம்ம அந்த பிஸ்கட் பேக்கெட்ல இருந்து ஒரு பிஸ்கட்டை நமக்கு அது சாப்பிட்டு இருக்குது கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சில பிள்ளைகள் கொடுக்கும், ஆனா ஏறக்குறைய 90% பிள்ளைகள் என்ன செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க, தேங்க்யூ. கொடுக்க மாட்டாங்க, செய்கையில காமிப்பாங்க. அப்படி இல்லாட்டி அந்த பிஸ்கட் பேக்கெட் தேங்க்யூ முதுகுக்கு பின்னால அப்படியே ஒளிச்சு வைப்பாங்க. Did any parents teach them not to give anything to others? யாராச்சும் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்களா? யாராச்சும் கேட்டா உதவி செய்யாத, மற்றவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்க. ஒரு சிறு பையன் இருக்கான்,
வீட்டுக்குள்ள அவங்க அம்மா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு நாள் தான் லீவு, சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஏதோ விளையாடி கொண்டிருக்கிற வேலையில ஒரு வேலை ஈவினிங் யாரும் போன் வருது. யூரின் பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவங்க அம்மா ஓடி வந்து அடிக்க வராங்க. ஏன்டா இவ்வளவு நாள் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரமா பண்ணு, இன்னைக்குதான் எனக்கு நேரமே கிடைச்சிச்சு, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்கும்போது பொதுவா அந்த குழந்தை என்ன சொல்ல நீ நினைக்கிறீங்க? நான் இல்லைன்னு சொல்லும். நான் இல்லைன்னு சொல்லும். இல்லாட்டி இன்னொன்னு சொல்லும், நான் இல்ல, அந்த பப்பி தான், அந்த ரோசி தான். இங்க யாரும் பப்பி ரோசி எல்லாம் இல்லையில, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க மேல அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வளர்க்கிற அந்த செல்ல பிராணியை தான் சொல்லும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? உதவி செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது, பொய் சொல்லணும், செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கணும், மற்றவங்களை மாட்டி விடணும். பிறப்பிலிருந்தே நம்மோடு கூட வருகிற ஒரு விஷயம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தரித்தால். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். என்கிட்ட பேசணும், இப்ப கேள்வி கேட்பேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். சரிங்களா? 4ஆம் வசனம் பார்க்க. 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். அப்ப தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில என்ன எப்படி சிருஷ்டித்தாராம்? தேவ சாயலா. இப்ப 3ஆம் வசனம், ஆதாம் ஒரு மனுஷனை பிறப்பிக்கிற வேலையில எப்படி பிறப்பித்தானா? தன் ரூபத்தின்படி. தன் ரூபத்தின்படியே. பாவம் உள்ளே நுழைகிற பொழுது அங்கே தேவ சாயல் மண்ணுக்குளம் இழந்து போகிறதை நான் பார்க்க முடிகிறது. ரோமர் 5:19 தெரிஞ்ச வசனம் தான், சரியா? அன்றியும் ஒரு மனிதன் நிமித்தமாக. ஓகே. அப்ப 51ஆம் அதிகாரம் 6 முதல் 18 வசனங்களை நம்ம அப்படியே நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 51 6 முதல் 8 வசனங்கள். இதோ உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. அப்ப உள்ளத்துல உண்மையாக இருக்க விரும்புகிறீர், எனக்கு அந்த ஞானத்தை தெரியப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்ன சொல்றாரு? என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னியும், சுத்திகரியும். இந்த ஈசோப்பு என்று சொல்லுகிறது ஒரு செடி, இட்ஸ் அ ஸ்ரப், ஒரு கொத்தா இருக்கிற செடி. இது பாவம் மன்னிப்புக்காக சில பழைய ஏற்பாட்டுல சில நியமங்களை செய்கிற பொழுது இதுலதான் அவங்க ஸ்பிரிங்கிள் பண்ணி அதை தெளிப்பார்கள். குறிப்பாக யாத்திராகம புத்தகத்துல ஒரு குஷ்டரோகி சுத்தமாகினால் என்பதற்கு அடையாளமாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியில அந்த பலி பொருள்கள் இருக்கிற அந்த ஓடுகிற தண்ணீரில அதை நனைத்து தெளிக்கிற பொழுது அவன் சுத்தமாகிறான் என்று சொல்லி இருக்கிற சம்பவத்தை தான் இங்கு தாவீது நன்றாக அறிந்திருக்கிறபடியினால அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கபடி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அதாவது மிகவும் ஒரு வறட்சியான சூழ்நிலை, பாவத்தின் விளைவா நான் சோர்ந்து போயிருக்கிற வேலையில என்னுடைய எலும்புகள் நொறுக்கப்படுகிற போல் அனுபவம் மீண்டுமாக சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு செய்யும். ஏனென்று கேட்டால் நான் என் பாவத்தை அறிக்கையிட்டேன் என்று சொல்கிறது. தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிஸ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும். சுத்த இருதயம். ஏன்னா என்னுடைய சுத்த இருதயம் இல்லாத பட்சத்தினால் நடைபெறுகிற காரியங்கள் தான் இந்த இருதயத்தை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நிலைவரமான ஆவி, ஸ்டாண்டர்டாக என்னோடு கூட இருக்கும்படியாக, அப்பப்ப எடுத்துக்கொள்ளும்படியான ஆவி கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியினருக்குள்ளாக நிலைவரமாக தங்கி இருக்கும்படியாக நான் சிரிக்கிறேன். ஒரு சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உங்களது பரிசுத்த ஆவியை எடுத்தது எடுத்துக்கொள்ளாமலும் ரொம்ப அருமையாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பாவத்தின் விளைவாக என்னை ஒருபோது நீங்க வெறுத்து விடாதீங்க, தள்ளி விடாதுங்க. இந்த பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை குறித்து எழுதுகிறாரு. தொடர்ந்து இப்படி நடந்துச்சுன்னா, பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்களுக்கு. பாருங்களேன், ஏற்கனவே 3000 வருடமா இதை நம்ம இந்த சங்கீதம் 51 சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். என்ன அர்த்தம்னா, நான் பாவம் செய்தேன், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாதகருக்கு உமது வழிகளை போதிப்பேன், என்னை ஆண்டவர் மன்னித்தார் என்று சொல்லி
நான் அவர்களுக்கு போதிப்பேன், அப்பொழுது பாவிகளிடத்தில் மனம் திரும்புவார்கள். உங்களுடைய என்னுடைய மனம் திரும்புவதின் சாட்சி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆக்சுவலி இந்த சங்கீதம் இவ்வளவு தூரம் தாவீது எழுதுறது என்ன காரியம் கேட்டீங்கன்னா, என்னுடைய பாவம், அக்கிரமம், மீறுதல் இப்பேற்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை மன்னிக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து தான் அவர் இங்க சந்தோஷமாக சமாதானமாக எழுதுகிறதை பார்க்கலாம். அப்படின்னா என் பாவத்தை விட மேலான என்னை மன்னிக்கிற ஒரு தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார், எனக்காக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து பிரசித்தப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறது தான் மெயின் அந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே உதடுகளை திறந்தாலும் அப்பொழுது என் வாய் உங்களுடைய புகழை அறிவிக்கும் சொல்றாரு. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே இங்க பாருங்க இப்படி எழுதுறாரு, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினீர் புறக்கணியீர். யாத்திராகமம் 17, 27, 20 நீங்க பார்க்கலாம். ஏசாயா 66:2 எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதை புரிந்து கொள்ள முடியும். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லி 19ஆம் வசனத்தை இப்படியாக முடிக்கிறாரு. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். மிக ஒரு வித்தியாசமான வார்த்தையை இங்க சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்க பாருங்க, அப்பொழுது உமது பலிபீடத்தின் காளைகளை பலியிடுவார்கள். நம்மளுக்கு நன்றாக தெரியும், ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி அல்லது மாடு போன்றவைகள் பலி பொருளாக அங்கு பலியிடப்படும் பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக பலிகளை நாம தியானித்திருக்கிறோம். இப்பொழுது அந்த பலிபீடத்தின் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்றாரு. ஆனா 17ஆம் வசனம் பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், கான்ட்ரைட் ஸ்பிரிட் தான் தேவை. தேவனை நொறுங்குடன் நறுங்குமா இருதயத்தை நீர் புறக்கணியீர். 16ஆம் வசனம், பலியை நீர் விரும்புகிறது இல்லைன்னு சொல்றாரு. விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காளைகளை பலியிடுவார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். மற்ற ஆசிரியர்கள் இதை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் பாருங்க. காளைகளை பலியிடுவார்கள். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியாக நீதிகளின் பலியில் பிரியப்படுவீர். அப்பொழுது ஒரு பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அப்ப இங்க காளைகளை பலியிடுவார்கள் என்பதற்கு ஓசியா ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஓசியா 14:2, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவனின் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். வார்த்தைகளை கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதடின் காளைகளை செலுத்துவோம் என்று சொன்னா என்னுடைய பாவம் மன்னிக்கும்படியாக உம்மிடத்தில் திரும்புவதற்கு இந்த வேதத்தை, வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா இந்த வேதம் எனக்கு என்னை மன்னிக்கிற ஒரு மேசியா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துகிறார், திரியேக தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதை நான் மனதிலே கொண்டு பாவரிக்கு ஜெபம் அப்படின்னால நம்ம யார சொல்றோம்? இந்த சங்கீதத்தான் பேசுறோம், பைபிள்ல இருந்து தான் பேசுறோம். ஆக இந்த வேதத்தை வார்த்தைகளை கொண்டு உம்மிடத்திலே வரேன். ஏன்னா இது எனக்கு ஏற்கனவே ஒரு அடித்தளம் விட்டிருக்கிறது, ஏற்கனவே ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுத்திருக்கிறது, அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதன் மூலமாக வருகிறேன். உதடுகளின் காரியங்களை செலுத்துவோம் அப்படின்னா நான் என் தேவன் என் பாவத்தை மன்னித்தார் என்று நன்றி செலுத்தும் விதமாக ஸ்தோத்திர பலி செலுத்தும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஓசியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேய நிர்வாகியோடு இதை சொல்றாரு 13:5. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கடியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப என்னாச்சுன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறவனா, ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறவனா நான் காணப்பட வேண்டும். தாவீது அப்படி காணப்பட்டார். அதை அவருடைய வாழ்க்கையில சங்கீதமாக வெளிப்படுத்தி காண்பிப்பது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை துதிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் மிக மிக பிரத்யேகமாக என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லி அவருக்கு நேராக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சேலஞ்சோட முடிக்கிறேன். தாவீது செய்த விபச்சாரம் பாவ மன்னிப்பு கோருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கு வேற ஸ்டாண்டர்ட், நல்லா புரிஞ்சுக்குங்க. அது விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு என்னன்னா மத்தேயு 5:27-28
விபச்சாரம் செய்யாதிருப்பதாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறாரு. பவுல் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி கலாத்தியர் 5:17-19 17 காரியங்களை பட்டியலிடுகிறாரு. பவுல் சொல்றார், உலகத்தின் கடைசி நாட்கள்ல 2 தீமோத்தேயு 3:1-7 19 காரியங்களை சொல்றாரு. இதுல 5-6 காரியமாவது கண்டிப்பா நம்மளுக்குள்ளாக இருக்கும். இது மட்டுமல்ல, ஆகவே ஏதோ ஒரு விபச்சாரம் என்றது மட்டுமல்ல, நாம் செய்கிற அனைத்து பாவங்களும் தேவனுக்கு எதிராக செய்கிறோம், மக்களுக்கு எதிராக செய்கிறோம், சக மனிதர்களுக்கு எதிராக செய்கிறோம். பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரியேக தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற வேலையில நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரம் எது? நான் முடிக்க விரும்புகிறேன். தாவீது பத்சேபாளுடன் செய்த பாவத்துக்கு உரியாவின் கொலை பரிகாரம் கண்டதா? இல்லைங்க. அது இன்னொரு பெரும்பாவத்தை சேர்த்து கொண்டது. நாம் பாவம் செய்துவிட்டு அதனை போக்கிவிட விக்கிரங்களை நாடுவதோ, போதைப் பொருட்களை நாடுவதோ, தான தர்மங்களால் மூடுவதோ கூடாது. அது பிற பாவத்தை கூட்டி சேர்க்கும். உரியாவிலும் உண்மையான உன்னத திருக்குமாரனின் இரத்த பலியில் அதற்கு பரிகாரம் உண்டு. அவரை நாடி அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். பாவ அறிக்கை எத்தகையது? நான் பாவம் செய்தேன் என்பதா? இதனை சவுலும் யூதாசும் செஞ்சாங்க, வசனத்தை வாசிப்பாங்க. ஆனால் பரிகாரம் காணாது செத்து போனார்கள். தாவீது தான், தேவரீர் ஒருவருக்கே நீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். எவருக்கு எதிராக பாவம் செய்தோமோ அவருக்கு முன் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். உடன் மனிதருக்கு எதிராக தவறு செய்யும் போது அவருக்கு எதிராகவும் அவரை சிருஷ்டித்த எதிராகவும் பாவம் செய்கிறோம். எனவே இருவரிடத்திலும் மன்னிப்பு தேவை. பாவ அறிக்கைக்கு தயங்கி சூழ்நிலை தவறினால் பாவம் செய்தேன் என்ற சாக்கு போக்கிய சவுலுக்கு நிகராக கூடாது. சவுல் தமது அரச கலை மிக்க சரீரத்தின் மறைவில் தனது கோழைத்தனத்தை மறைத்து வைத்தார். தேவனோ அவரை கைவிட்டு அசுத்தாவிக்கு ஒப்பு கொடுத்தார். சவுல் தேவனின் அரியணையில் அமர்ந்து கொண்டு அசுத்தாவினால் ஆளப்பட்டவராக இருந்தார். எவ்வளவு ஒரு முரண்பாடான வாழ்க்கையை சவுலின் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆனால் அன்பானவர்களோ, தாவீதோ துணிச்சலுள்ள ஆன்மீக வீரன் தான். அவன் பாவத்தை அறிக்கை செய்ய தயங்கவில்லை, அதை அந்தரங்கமாக விளக்கவும் இல்லை. அதனை பாடலாக்கி ராக தலைவனுக்கு ஒப்புவித்தார். அரசனுக்கு இது கேவலம் இல்லையா? தாவீது சொல்வார், நான் செய்த பாவம் அதனை விட எவ்வளவோ கேவலமானது. என்னை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவர் நினைவுபடுத்துகிறார். இன்றும் அவரது அறிக்கை நமக்கு எச்சரிப்பும் என்ற அறைகூவலுமாக இருக்குது. அறிக்கை செய்து மனம் திரும்பும் துணிச்சல் உள்ள ஆன்மீக ஆண்களும் பெண்களுமே இன்று நமக்கு தேவை.